ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது சேனல் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணும், அதுவும் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும், ஒரே வீடியோவில் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவில் நம்ம சேனல் மெயில் ஐடியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்மளோட சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடியை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடி வந்து லீக் ஆயிடுச்சு, அபவுட் செக்ஷனில் தெரியாமல் கொடுத்துட்டேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், இல்லைனா வேறு யாருக்கோ நிறைய பேருக்கு என்னுடைய சேனல் மெயில் ஐடி வந்து தெரிஞ்சிருச்சு, இதனால் ஹேக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ஆயிரும். அதனால் என்னுடைய சேனல் மெயில் ஐடியை ஈஸியாக வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இந்த சேனல் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனலை வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்ட் அக்கௌண்ட்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஒருத்தர் பர்சனலாக தங்களுடைய வீடியோஸை எடிட் பண்ணுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, குறிப்பிட்ட வீடியோஸை டெலிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பார்ட்னராக இல்லை ஒரு கம்பெனியாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட மட்டும் சேனல் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே டீமாக இருக்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் அந்த பிராண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று ஒத்து போகுது. எத்தனை இமெயில் வேணால் இன்வைட் பண்ணி ப்ரைம் ஓனரில் வைக்காமல் ஓனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதாவது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு சைடாகவும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் உண்டு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அக்கௌண்ட் வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் புதுசாக இன்வைட் பண்ணது, அந்த புதுசாக இன்வைட் பண்ண மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓனர் கொடுக்கணும். ப்ரைமரி ஓனராக அந்த மெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடிக்கு இந்த சேனலானது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறத விட அதை செஞ்சு காட்டிட்டா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் ஸ்க்ரீன் வீடியோவில் நான் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள், பிடிக்கிட்டா டிஸ்லைக் பண்ணிவிட்டு எதுக்கு பிடிக்கலங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்க்ரீன் வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுடைய மெயில் ஐடியை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர், நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசரில் youtube.comல போய் உங்களுடைய சேனல் மெயில் ஐடி லாகின் ஆகியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகலைன்னா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் பண்ண அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மல்டி சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 2 சேனலாவது நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தா தான் ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல் பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் போனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் ஆப்பை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த பாட்டமில் 4வது ஆப்ஷனாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்பில் தான் ஏற்கனவே இருக்கும், அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ப்ரொஃபைலுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது ஆப்ஷனாக ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மல்டி சேனல் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2வதாக இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் அ நியூ சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் பிராண்ட் அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய சேனலுடைய இன்னொரு சேனலுடைய நேம் வந்து இதில் சூஸ் பண்ணி கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து எந்த விதமான சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லைனா வீடியோஸோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு எம்டி சேனலாக கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் அதில் கீழே பாட்டமில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் யூடியூப் சேனல் மை சேனல் நவ், அதாவது இப்போ என்னுடைய சேனல் எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ராஜதுரை ரெண்டுமே ராஜதுரையில் தான், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டும் சரி யூடியூப் சேனலும் சரி ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்குது, ஒரே சேனலில் தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ராஜா அப்படின்னு சேனல் க்ரியேட் பண்ண அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த சேனலை, அதாவது இந்த சாதாரண சேனலை வந்து அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா அப்படிங்கிற சேனலை ஜஸ்ட்டு டேப் பண்ணணும்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் சேனல்னு இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த டெலிட் சேனலை கிளிக் பண்ண உடனே அந்த சேனலில் இருக்கிறதெல்லாம் டெலிட் ஆகி இந்த ஒரு சேனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் டெலிட் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஆஃப்டர் நவ் ஆஃப்டர் மூவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது ஆஃப்டர் மூவிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் அதாவது இந்த ராஜான்னு நான் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பழைய சேனலில் தான் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தது ராஜதுரையில். இதில் வந்து ராஜாவில் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி காட்டுது. ஜஸ்ட் மூவ் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கண்டென்ட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களுடைய கமெண்ட்ஸு நீங்கள் கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேனலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த மூவ் சேனல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இட் மே டேக் அப் டு 10 minutes ஃபார் அப்டேட்ஸ் டு யுவர் அக்கௌண்ட் டு பி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு. அது தாண்டி இந்த மாதிரி 0 சப்ஸ்கிரைபர் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆகிரும். எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு எரர் மாதிரி வந்துருச்சு. நான் 2வது தடவை பண்ணதால் எனக்கு வந்து மறுபடியும் அந்த அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து வரமாட்டேன்ட்டு எனக்கு எரர் வந்துருச்சு. பட் எனிவேஸ் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பேக்கில் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு அதாவது 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். பிராண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பர்மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பர்மிஷன்ஸ்னு கொடுத்து பிரைம் ஓனராக ராஜதுரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இப்போதைக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேப் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மெயில் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஜஸ்ட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிற அதாவது புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற மெயில் ஐடியை வந்து இதில் கொடுத்துக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு சூஸ் அ ரோல் அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர், மேனேஜர், அடுத்து கம்யூனிகேஷன் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஓனர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே அதுக்கப்புறம் பிரைமரி ஓனராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஓனர்னு நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா மேனேஜர் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாமே தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓனர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரைமரி ஓனருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் காட்டின மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஓனரில் இன்ட்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஓனரில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இன்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ஓனர் வந்து டெலிட் ஆகிடுவாங்க. அதாவது அந்த மெயில் ஐடி வந்து டெலிட் ஆகிரும். புது மெயில் ஐடி வந்து உங்களுடைய சேனலுக்கு அப்டேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் உங்களுடைய சேனலை வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலை மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்பவே இந்த வீடியோ சின்னதாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கைஸ் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய சேனல் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மெயில் ஐடியை எப்படி இன்னொரு மெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது புது மெயில் ஐடி எப்படி உங்களுடைய சேனலுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத மாதிரி கிளியராக பார்த்துட்டோம். இதிலேருந்து உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒரே வீடியோவும் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பிகினர்ஸ்க்கும் சரி, யூடியூப்பில் கொஞ்சம் க்ரோ ஆனவங்களால இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் அல்காரிதம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அப்படியே ஏறி இங்கே பாருப்பா, இங்கே பாருடா. ஃபோக்கஸ் பண்ணிக்கிடுவேன். வாரம்
அவளை எல்லாம் தெளிவாகவே தெரிய மாட்டேங்கு. தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கேன். தெரியுது. சரி போ 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 மேந்து போ. அப்படி போ. கையெல்லாம் காட்ட வேண்டாம். என்ன கை சின்னத்துக்காக ஓட்டு போடுற? ஓடிரு. என்ன தப்புன்னு விழுதிங்க. எந்திரிங்க, ஒழுங்கா எந்திரிங்க. வேற அப்படியே துள்ளி வாங்க.